Hello everyone, this is Shweta हेलो एवरीवन, माय नेम इज वर्षा and आप सबका स्वागत है हमारी चैनल में। यस तो गाइस आज हम एक नई मूवी पे रिएक्ट करेंगे। मूवी मैंने देखी है, इन्होंने नहीं देखी। तो मूवी का नाम है कैथी और इनके एक्टर कौन है, बाकी सब क्या है, वो सब आपको जब मूवी शुरुआत होगी तो धीरे धीरे मैं आपको इन्फॉर्मेशन देते जाऊंगी। ओके तो लेट्स वॉच इट। வேஸ்ட் பண்ணாம சாப்பிட சரியா? பின்னாடி சத்தம் போடாம நில்லுங்க. அமுதா அம்மா இங்க வா. தட்டை வச்சிருமா, நான் கழுவிக்கிறேன். அப்படி வை. இங்க வா. இன்னைக்கு ரொம்ப நேரம் விளையாடாம சீக்கிரமா போய் தூங்கு சரியா? ஏம்மா? காலையில உன்னை பார்க்க முக்கியமான ஒருத்தர் வர போறாங்க. என்னையா? யாருமா? அதான் காலையில எந்திரிச்ச உடனே பார்க்க போறியே, போய் தூங்கு. बोले जल्दी सो जाना, सुबह तुझे कोई मिलने आएगा या क्या है क्या नहीं। அக்கா, அப்பா அம்மா இல்லைன்னா வீட்டில் யார் என்ன பார்க்க வருவாங்க? அப்பா அம்மா தவிர பெரியப்பா சித்தப்பா மாமா बेटा அவங்களாம் parents नहीं கல்யாணம் होता तो कौन आएगा பண்ணிருப்பாங்கல்ல, मिलने? பெரியம்மா சித்தி அவங்களாம் தான் இருப்பாங்க போல. ஏய் சொல்ல மாட்டேன் பாத்தியா, எல்லாரையும் சொன்னேன், வர்றது தாத்தா பாட்டியாந்தா. நாளைக்கு அவங்க பார்க்க வரப்போ நல்ல துணியா போட்டுட்டு போல. वो वही बोल रहे कि कल कोई मिलने आएगा तो तेरे पास अच्छे कपड़े है क्या? तो पेरेंट्स नहीं तो ग्रैंड पेरेंट्स आ सकते ना मिलने, ऐसा लगता है। डेस्परेटली साउंड आ रही है। आज ये हो गया है। तो बड़ा होने वाला है। राहुल गया। ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு கண்டெய்னர் கிளியர் பண்ணிடு. ஓகே சார் சார் ஒரு டைலை கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன், கன்சீடல் டைல் சார். ओके ஆல்மோஸ்ட் டன் சார். 9,000 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேலே இருக்கும் சார். டவுட் இல்லை சார், பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். பாய்ஸ், விடியறதுக்குள்ள இந்த ட்ரக் பஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கிற எத்தனை பேரை காவாக போகுதுன்னு தெரியல. ஸோ அன்டில் ஐ கெட் a word from நாராயணன் or OPG head, ஒரு வார்த்தை கூட வெளியே போகணும். You should be the only contact person. எஸ் சார். ஏன் நம்மளும் இந்த கால் வந்து மட்டும் விடு. எஸ் சார். ஓகே வண்டி கேட்டு சிக்னல் கொடுத்துட்டேன். ये नाम याद है। என் மொத்த சர்க்கம் போச்சு. நீ வேற அப்பலேருந்து மாதிரி சொன்னதை திரும்ப திரும்ப मतलब சொல்லிட்டு रियल नाम है अर्जुन का और अभी अनु नाम है। விட்டுறேன். சத்தியமா சொல்றேன், எங்க தப்பு நினைச்சு தெரியல. நம்பர் வண்டி காசோட சிக்னல் கொடுத்துட்டேன். நம்பர் தப்பு நம்பர் வண்டி காசோட சிக்னல் கொடுத்துட்டேன். அன்பு இருக்கானா? நீ சொன்ன நான் உனக்கு பத்தி தெரியலடா. நீ சொல்ல சொல்ல மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டு முழிச்சிட்டு இருக்கியா? யார் நீ? உன் கொக்கன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அடுத்த தம்பி தானே நீ? அண்ணா கிட்ட பேசணும், ஏற்பாடு பண்ணணும். அண்ணா பேச மாட்டாரு, டீலர்னு சொல்லு. போலீஸ் எனக்கு தெரியாதுடா. நான் சத்தியமா தெரியாதுடா. கொக்கைன் இருக்கிற இடத்த சொல்றான். मतलब कोकिन போலீஸ் வர पकड़ा गया பார்த்துட்டேன். எனக்கு ஒரு 20 கிலோ வேணும். 20 கிலோ மார்க்கெட்ல எவ்வளவு தெரியுமா? 20 கிலோ எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனா 900 கிலோ எவ்வளோன்னு எனக்கு தெரியும். நான் தனியா பண்ண முடியாத
நர்கோட்டிக் டிவிஷன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஐஜி ஆஃபீஸு எல்லாமே பார்க்கணும், ரிஸ்க் எடுக்கணும், ஏகப்பட்ட பேருக்கு செட்டில் பண்ணணும். 20 கிலோவுக்கு நான் மேலே பேசலாம். கொடுத்தேன். अरे खबरी 20 இல்லை, எவ்வளோ கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனால் என் சரக்கு சீஸ் பண்ண நீ யாருன்னு தெரியணும். இன்னைக்கு ராத்திரி அவங்க சாகணும். நாளைக்கெல்லாம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும். கூட இருக்கிற எவனும் ஃபோன் எடுக்கல அன்பு. அண்ணன் ஃபோன் வேற சுவிச் ஆஃப்ல இருக்கு. இவ்வளோ நேரமா அண்ணன் வரலனா டவுட்டாக இருக்கு. பால் பாண்டி எல்லாரும் ஐஜி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டாங்களா சார்? இல்லை சார், இன்னும் இல்லை. ஐயோ, புரியுது சார். அப்படிப்பட்ட ஒரு ராத்திரி தான் இது. சரி, அப்படின்னா செட்டில் ஆயிடலாம். கொஞ்சம் மிஸ் ஆன கூட குடும்பத்தோட காலி பண்ணிடுவாங்க, பார்த்துக்க. புரியுது சார்? மிஸ் ஆகல. ஏய், என்னதாண்டி உன் பிரச்சனை? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? திரும்ப திரும்ப கால் பண்ணி ஏன் நீ உயிரை வாங்குற? பிஜாய், ஸ்காட் ஹெட், அவனோட பாய்ஸ் 4 பேர். பெரு, சுதாகர், ஜோசப், குமரன். இந்த 5 பேரையும் விடயத்துக்குள்ள நான் போடுறேன். மொத்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பேன். ஹலோ ஹலோ, பயங்கர இருக்கியா சார்? तो इन लोग को किल करना पड़ेगा. इनके नाम வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் இருக்கா, எவனோ ஒருத்தன் 2 வருஷமா பிஜாய்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. कोई ஏன் உயிரை வாங்குற எப்படி? சார் 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 900 கிலோ சார் மொத்த கொக்கைன். கோஸ்ட் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுதா? சார், நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? சரி, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனால ஒருத்தங்க தேவையில்லாம கொண்டுட்டாங்க சார். மூச்சு முட்டுது, மாட்டிக்கணும்னு பயமா இருக்கு சார். ஜஸ்ட் லிசன் சார். இனிமே என்னால் முடியாது சார். நான் பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டேன் சார். முட்டாள், உனக்கு அது புதுசா? அண்டர் கவரை சேர்ந்து இது 26வது மாசம். நீ அடைக்கலத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கியா? மூஞ்சி எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல. 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். ஒன் லாஸ்ட் சான்ஸ் அஜாஸ். இந்த 2.5 வருஷம் வேலை செஞ்சு ஒரு ராத்திரிக்காக எத்தனை போலீஸ்காரங்க சத்து. அது எப்படி ஒன்று நடக்கும்? ட்ராக் பண்ணணும், நிறைய பேரை கட் பண்ணணும். உடனாகிற விஷயம் இல்லை, அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் சொல்றேன். கரெக்ட் தான். கார்பாடு கை காட்டு, நான் இருக்கிறேன். मार दे. சரி சார், நான் இந்த வேலையை வந்து ஒருத்தனை வராது, அத்தனை பேர் இதுக்கு வந்தாலும் அவள் போயிட்டு நான் மாட்டிப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க சார். அஜாஸ், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ரிப்போர்ட் மீ whenever possible and it's a bloody order. என்னால சத்தியமா நான் திரும்ப கூப்பிடுறேன். இல்ல இல்ல, उसको ही पूछ. அப்படிலாம் எதுவும் இருக்காது. இருக்கு, என்கிட்ட திண்டு அங்க வாலாட்டிட்டு இருக்கு. சரி, என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நைட் நம்ம சிட்டியில் இருக்கிற எல்லா ஐட்டக்காரங்களையும் கூப்பிடு. அந்த 5 போலீஸ்காரங்க யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்க தலையை வாங்கி ஸ்டேஷன் வாசல் வைக்கணும். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஏம்பா, ப்ரௌன் கலர் கண்டெய்னர் TN45 KA9072 இந்த பக்கம் கிராஸ் ஆயிருக்கா? ஒரு நிமிஷம். ஆமாம் சார், கிராஸ் ஆயிருக்கு. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. நேரத்தில் நான் ஃபில் பண்ணிட்டேன். எதுக்கு ஒரு தடவை சரிம்மா, நான் செக் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன் சார். வணக்கம் சார். என் பேர் நெப்போலியன், கான்ஸ்டபிள், திருநெல்வேலி மாவட்டம். மாணிக்கவேல் ஐயாவை பார்க்கணும், டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறேன். எந்த ஸ்டேஷன், என்ன விவரம்? ஓ, நீங்க தானே அது சொல்லிட்டு இருந்தாரு. ராத்திரில வந்திருக்கீங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்னு எதிர்பார்க்கல சார். நாளைக்கே டியூட்டியில் இருக்கணுமா?
யாருமா நீ ஸ்டேஷனுக்குள்ளே வந்து கை வைக்கிறேன்? ஏய் உன் தங்கச்சிடா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு வச்சு. ஏய் இப்படி பள்ளி வச்சிருந்தா பல்லங்கெல்லாம் பேத்துருவா. படிக்கிற பசங்களாச்சும் கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். சார் என்னம்மா எங்கள் காலேஜ் தான் சார், ஃப்ரெண்ட்ஸு சார். தண்ணி அடிச்சுட்டு ஸ்பீக்கர் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. கண்ட்ரோல் ரூம் கம்ப்ளைண்ட் வந்து கூட்டு வந்து வச்சிருக்கேன். போய் உட்காருமா, இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரியும். வரவங்களாம் இதே சொல்லுங்க. போமா போ, போய் அப்படி ஓரமாக உட்காரு. வா. அது ஒன்றும் இல்லை சார், புது கமிஷனர் ஆஃபீஸ் கட்டி 2 வருஷம் ஆகுது. இன்னும் சிஎம் டேட்டு கொடுத்து திறக்கல, அதனால தான் அப்படியே இருக்கு. சார் பசங்களுக்கு சார். சரி சரி சரி. மேலிடம்லாம் அர்ஜென்ட்டாக மீட்டிங்னு வெளியே போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும். நீங்கள் அப்படி போய் உட்காருங்க. சரி. சார் ரூரல் செஷனை போட்டு போறாங்க, சிட்டி செஷனை கேட்டுவாங்க. சில்லறை தானா வரும். கடைசி மாமலா இருந்தாலும் 500 தேரும். சாரி. கிராஸ் ஆயிருக்கு சார். எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு சார். ஐயா 4 டோல் கிராசிங் டைம் கரெக்டாக இருக்கு ஐயா. 4வது டோல்லேருந்து 5வது டோல் கிராஸ் பண்ணுறது மட்டும் 2 மணி நேரம் ஆயிருக்கு ஐயா. சரி வே ये देख रहे सब कुछ कैसे चल रहा है. குட் ஈவினிங் சார். கையில் என்ன சார்? காலையில் சின்ன ஆக்சிடென்ட். ஓ டியூட்டியா ஆஃபா? டியூட்டி முடிஞ்சு சார். ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு இருந்தேன். வர வழியில் பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஸ்டேஷனை ஏட்டு யாரையும் பிடிச்சி ஏறிட்டு இருந்தார். கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்ததுல நோ ஐடி பர்சனு. ஆளை பார்க்க வேற தாடி கடிமா மாறி அந்த வச்சுருங்க சார். கஃப் பண்ணியிருக்கல? பண்ணிட்டேன் சார். $900 மார்க்கெட்டில் எவ்வளோயா சார்? 840 crores அப்ராக்ஸ். அந்த கேங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது? அடைக்கலம் அவன் தம்பின்னு சொல்லப்படுற அன்பு தான் சார். அவங்க கீழே 2 பேர், டிப்ஸ், ராம். இந்த மொத்தம் கேங்லேயும் அடைக்கலம் மட்டும் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு லோக்கி சிட்டியை சூஸ் பண்ணி அது ஹப்பா மாற்றி ட்ரக்ஸை சொசைட்டிக்குள்ளே கொண்டு வர மாஸ்டர் பிளான் எல்லாமே அடைக்கலத்தோடுது. கடந்த 2 வருஷத்துல மட்டும் ஸ்ட்ரெயிட் ஆக்ஷன் எடுத்த 11 போலீஸாருங்க சத்திருக்காங்க. கொன்னது இவனுங்க தான் தெரிஞ்சும் எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ணுறது சார்? நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளேயே அவங்களுக்கு சீஸ் பண்ணியிருக்கோம். யூ ஒன்ட் பிலீவ் சார், தி ஈவன் ஹேட் அ கேட்லிங் கன். ஆனால் என்ன, மாட்டின 7 பேரும் கீழே வேலை செய்கிறவங்க சார். டிரான்ஸ்போர்ட், சப்ளைஸ் அந்த மாதிரி. அவங்களுக்கு எதுவும் தெரியல சார். அது ரோஹிப்னால் ஹை செடேட்டிவ். 5 ml மேலே எந்த ஒரு பாட்டிலும் கலந்துராத. அது குடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் வேலை செய்ய 15 நிமிஷம் எடுக்கும். ஆனால் கண்ணு முழிக்க 7 to 8 மணி நேரம் வரை ஆகும். இன்ஃபார்மெண்ட் யாரு? மை பாய் சார், அஜாஸ் அஹமத். பார்த்து சேஃபாக இருக்கு சொல்லியா? ட்ரக் இருக்க ஸ்பாட் யாருக்கும் தெரியாது இல்லை? நான், நீங்கள், மை பாய்ஸ். கமிஷனர் ஆஃபீஸ் சேஃபான ஸ்பாட் தானே சார்? சிட்டிக்குள்ளே இதை விட சேஃபான ஒரு பிளேஸ் கிடையாது. நம்ம கமிஷன் ஆஃபீஸ் பழைய பிரிட்டிஷ் பில்டிங்கிறதுனால எல்லா எவிடன்ஸையும் அங்கே தான் சார் சேஃப்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு இடம் இருக்குன்றது லா அண்ட் ஆர்டரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது சார். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் சார். நீங்கள் எல்லாம் வெளியே இருங்கய்யா. போங்க, ஹேவ் எ ட்ரிங்க். யோ, அதான் அவனுங்களுக்கு ட்ரைனிங்கே முடிய போதில்லை. ஒரு நாள் தானேயா, போ சொல்லு. சார் மறுபடியும் சொல்கிறேன், 5 ml மேலே எந்த ஒரு பாட்டிலும் கலந்துராத. பாயிண்ட் லெவல் அதிகமான கூட ஓவர் டோஸ்ல செத்துருவாங்க, பார்த்துக்க. बोतल के अंदर अगर ये ओवरडोज हो गया तो मर भी सकता है. மேட்டர் ரொம்ப பெருசு. மினிஸ்டர்ஸ் லெவலில் இன்வால்மெண்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய கன்சைன்மெண்ட் புல் ஆஃப் பண்ணது பாசிபிலிட்டியே கிடையாது. ஃபார் சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நம்ம இதை திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயம் வெளியே லீக் ஆகக்கூடாது. சார், இந்த மொத்த ட்ரக்ஸும் நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ஒரு வேளை பாசிபிலிட்டிஸ் புரிஞ்சுக்கையா. வா வந்து 2 ராட்சி எடு. நோ சார், ஐ எம் அண்டர் மெடிக்கேஷன். சரியா, வந்து கம்பெனி கொடு. शायद से इससे गलती कर दी ना, तो बंदे का नाम भी ले लिया जो उनके गैंग में है. என்னையா எல்லாம் இருக்கீங்களா? இன்னும் 1 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன்.
அநேகமாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அந்த நாகராஜ் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல காலம் பிறக்க போகுது நம்ம ஊருக்கு. பையனோட கல்யாணத்துலேயும் உங்களை சரியாக கவனிக்க முடியல. சின்னதாக ஒரு பார்ட்டி, அப்புறம் ஒரு 11 பேருக்கு ப்ரொமோஷனுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வந்துடும். அப்புறம் என்ன அப்படி இப்படி ஆரம்பிங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்காதீங்கயா. மறக்காமல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்கய்யா. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. இவனுக்கு தலை கொண்டவனுக்கு மொத்த போலீஸ் ஐஜி கேஸ் தான் இருக்காங்க. அவனுக்கு சாவு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தொழில கை வைக்க நினைக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் ஈரக்குள்ள நடக்கணும். துணிஞ்சவாங்கடா. अरे बाबा, अरे बाबा. सो ये था हमारा फर्स्ट सीन. कैसा लगा? अच्छा लगा. अभी और जानने की तलब है. मतलब अभी तो जस्ट मूवी शुरुआत हुई, तो अभी हमें पता चल रहा है कि कौन क्या काम कर रहा है और क्या. 900 किलो कोकीन और जिसका वैल्यू है समथिंग 840 crores, समथिंग लाइक दैट. बाबा इतना बड़ा अमाउंट. और अभी वो बंदे को पता भी चल गया है ना कि कौन ये है, क्या बोलते हैं वो, मतलब होता है ना, उन 5 पुलिस वालों का नाम भी दे दिया है. तो उसको सिर कट करके लेके आना है. इतना सारा पैसा मिलेगा. बड़ा रखा है उन्होंने इनाम इनके लिए. अभी देखते हैं कौन हिम्मत करते 5 जनों का सर काट के लाने की. हाँ, हिम्मत करते हैं. और प्लस आगे इन लोग ये गैंग, मतलब ये जो अर्जुन दास बताया ना, तो अभी ये पता चल गया ही इज अ विलन. यस. अभी हीरो की एंट्री बाकी है. और वो कैसे होगी, क्या होगी, वो हम अगला सीन देखेंगे तो हमें पता चलेगा. बिल्कुल बिल्कुल. तो लेट्स वेट फॉर मोर गाइस. मीनवाइल टेक केयर. बाय बाय.